நம்ம வேண்டாம்னா என்ன செய்யறாங்க, இங்கே காரைக்கால் போடுவாங்க, இங்கே மூணுங்கன்னா என்ன செய்யறாங்க? தமிழ்நாட்டில் மூணுனா இப்போ சாராய கடை கல் கடையை மூணுனாங்க, எங்கே போனாங்க? எங்க குடிக்காம இருந்தாங்களா? கள்ளச்சாராயம் வந்துச்சு, கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்தாங்க? கடவுளை குறைக்கணும். ஐயா வணக்கம். இப்போ வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா? அதுல நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துல 3 தொகுதி இருக்கு. 3 தொகுதியில சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். இந்த 3த்திலையும் அதிக பெரும்பான்மை யாரு வகிப்பாங்க? யாரு புதுசா வந்தா ஒரு நல்லது நடக்கும்? இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சிகளே திரும்பி வந்தா நல்லது நடக்குமா? இல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதே ஆட்சி தொடர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வையில என்ன இருக்கு? இதே ஆட்சி தொடரட்டுங்க. ஆனால் வந்து 2 முறையாக வந்து 3 முறையாக வந்து இவங்க வந்து மாப்பிடியில் இந்த மாதிரி மேம்பாலமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா சுற்றி வந்தால் சித்தவாடு வழியாக வரும், நாங்கள் மாப்பிடி வச்சோம் சித்தவாடு வழியாக வரும். பாலத்துக்கு உண்மை செய்ய மாட்டோம். செய்கிறாங்க பிரதமர் அடிநாள் நாட்டினார், அதுக்கப்புறம் இது பண்ணாங்க, அது உண்மை செய்யவே இல்லை யாருன்னா. இப்போ வந்து யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து மேம்பாலத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப சிரமம். மாப்பிடி கேட்ட பார்த்தீங்கன்னா மீன் ரோடு 1ஆம் நம்பர் ரோடு, அது மேம்பாலம்ங்கிறது நாங்கள் வந்து மாயாரம் போகணும்னு வச்சுங்க, 4 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் போகணும். அதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 4 வண்டி வருது. நாங்கள் நின்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. மிச்சதெல்லாம் நல்லா இருக்குது. இது செஞ்சுட்டாங்கன்னா மயிலாடுதுறை நல்லா சிறப்பாக இருக்கும். மேம்பாலம் வந்துட்டுன்னா ஓரளவு மயிலாடுதுறை பொறுத்தவரை மாப்பிடி மேம்பாலம் அவசியம். அது பைபாஸ் இது போடுறாங்க, இன்னும் இது பண்ணவே இல்லை. அந்த வேலை துரிதப்படுத்தவே இல்லை. போன எம்பி எலெக்ஷன்லையும் இது பண்ணாங்க, மறுபடியும் பிரதமர் இது பண்ணார், இது பண்ணி இது பண்ணுறாங்க, உண்மை செய்யலைங்க. இது செஞ்சாக்கா நல்லா இருக்குங்க. இந்த யார் வந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு மேம்பாலம் வரணும், மேம்பாலம் வந்துடணும். ஒன்றும் இது இங்கே ஆட்சியில் ஒன்றும் சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க. ஒன்றும் பசங்களுக்கு நல்லா செய்கிறாங்க, பெண்களுக்கு செய்கிறாங்க, என்ன அதெல்லாம் ஒன்றும் இது நல்லா தான் இருக்குது. இப்போ இலவசம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை கெட்டது, அது இலவசம் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா? அதாவதுங்க, 3/4 பேருக்கு அது பயன்படுத்துங்க. சில பேர் வந்து அந்த பொம்பளைங்கள்ட்ட சண்டை போட்டு காசை வாங்கிட்டு போடுறாங்க. சில குடும்பத்தில் உள்ளவங்க அது இதாக உள்ளவங்களுக்கு அந்த இது பணம் ஏற்றுக்குது. சில பேர் வந்து குடிக்காரங்களுக்குலாம் வந்து அது வந்து பொம்பளைங்கள்ட்ட இப்போ 5000 கொடுத்தாங்கல்ல, வேலை எத்தனை பேர் சண்டை நடந்து எவ்வளோ இதாக பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்களா. ஆனால் நல்லதுக்கு நடந்தால் அது ஒத்துக்கூடிய விஷயம்தான். இது வந்து இது கிடையாது. உங்களுக்கு நான் இலவசத்தை வந்து நல்ல வழியில் செலவு பண்ணால் பரவாயில்ல. டாஸ்மார்க்காக போகணுன்னா அதுதான் அப்படிது சில பேருக்கு. இப்போ வந்து ஒயின் ஷாப் வந்து ஒரு சில எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? எதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க முடியும் ஒரு வண்டி வாங்கிட்டா பார்ட்டிங்கிறாங்க. எங்கள் சீரியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சீரியலில் எதுவும் குடிக்காத காட்டாமல் இருக்காங்களா, அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் எல்லாமே. ஒரு சீரியலில் காட்டிங்கன்னா ஒரு இதுன்னு வச்சுங்க, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்க, உடனே ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, ஒரு குழந்த பிறகு பார்ட்டி, எதை எடுத்துட்டாலும் ஒரு பார்ட்டி, ஒரு பயணம் போகிறான் அதுக்கு பார்ட்டி, என்னங்க ஒரு செல்லு வாங்குறான் பார்ட்டி, எல்லாம் இதில் இருந்து வருதுன்னு அதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அவங்களே அடிப்படை இதில் அதெல்லாம் இதில் காட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன சினிமாவிலலாம் அது மூடி காமிச்சாங்க. இப்போ வந்து இதுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சீரியல்லாம் இதே சீரியலை தொடர்ந்தீங்கன்னாவும் பார்ட்டின்னு காட்டுறாங்க. அதே மாதிரி அதுலேருந்து தான் உருவாகி தான் வருது. பாருங்க சின்ன பசங்கள்லாம் அது முன்னாடி இது மறைமுகமாக இது பிடிப்பாங்க. பாருங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் சீரட் பற்ற வச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து அதுலேருந்து ஒயின் ஷாப்பு அதுதாங்க ஆரம்பிக்கிறதுனா அதில் போய் ஒயின் ஷாப் வரான். அன்றைக்கி நான் இப்படி குறுக்க ஒரு சென்டரில் போகிறோம் ஆயிடுச்சு முடியாதுக்கு ஒரு 6 பசங்க ஒரு 3-4 பீரை வச்சுக்கிட்டு ஒரு பெப்சி ஒரு பாட்டில் 1 லிட்டர் வச்சுக்கிட்டு அது எப்படி கலந்து சாப்பிடணுன்னே தெரியாத மாப்பிள்ள எனக்கு ஊற்றுறான்னு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இதாக போடுது. நாங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை சரியாக பள்ளிக்கூடம் போயிட்டு வர முடியல, அதுமாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஒயின் ஷாப் வந்து மூடலாம், இல்லை வேணும்னு நினைக்கிறேன் வேணான்னு நினைக்கிறீங்களா? ஒரு பகுதி வந்து நம்ம வேண்டாம்னா என்ன செய்கிறாங்க, இங்கே காரைக்கால் போடுவாங்க, இங்கே மூணுங்கன்னா என்ன செய்கிறாங்க? தமிழ்நாட்டில் மூணுனா இப்போ சாராய கடை கல் கடையை மூணுனாங்க, எங்கே போனாங்க? எங்க குடிக்காம இருந்தாங்களா? கள்ளச்சாராயம் வந்தது, கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்தாங்க? கடவுளை குறைக்கணும், கடவுளை குறைச்சி இன்னும் கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் இது மாற்றி இருக்குது. இப்போ என்கிட்ட நானே ஒரு கொத்தாடு தான் இருந்தாலும் எத்தனை மணி 12 மணிக்கு தான் வேலைக்கு வரான், 12 மணி தான் வேலை செய்யறான். கேட்டால் எனக்கு வயிற்று அடிக்குது ஐயா, நம்ம இதை போயிட்டு வந்த 2 அதோட போட்டு போடுறோம், போட்ட கலையை கூட வேலை செய்ய மாட்டோம். அது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் 2 மணிக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 மணி வேலை செய்வாங்க.